ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபைட் ஃபார் மை வே சீரிஸோட 10வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே டாங்மேனும் யாராவும் ஒன்னா ஒரே ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாராவோட போனும் அவ ரூம்ல இருக்க டெலிஃபோனும் அடிக்க இவளும் எந்திக்கிறா. அதுக்கப்புறமா அவ போர்வைக்குள்ள குனிஞ்சு பாக்குறா. பார்த்து ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறமா பக்கத்துல படுத்துட்டு இருந்த டாங்மேன் தலையிலே அடிக்க அவனும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே எந்திக்கிறான். அவன் சட்டையை வேற கழட்டி போட்டிருப்பான் போல. இவளும் எந்திரிச்சு எதுக்காகடா நீ இப்படி படுத்து கிடக்குறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் நேற்று நைட்டு நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ என் மூஞ்சி கிட்ட வந்து மூச்சு விட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவது அவனோட வாயை புத்துறா. இதுக்கப்புறமா ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது டாங்மேன் கண்ண மூடிட்டு இருப்பான். அப்போ இவ அவனோட உதட்ட தடவி கொடுத்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவ கண்ண மூடி படுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ டாங்மேன் கண்ணு முழிச்சு இவ என்ன மாடு மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா யாராவும் தூக்கத்துல அவனை கட்டி பிடிக்க டாங்மேன் இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே இந்த பிளாஷ்பேக் முடியுது. இதுக்கப்புறமா டாங்மேன் அவளை பார்த்து ஆமா நீ நைட்டு எதுக்காக என் மூஞ்சி கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம என் மூக்கு கிட்ட வந்து மூச்சு விட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா யாரா அவனை பார்த்து நீ எதுக்காக சட்டையை கழட்டி போட்டேன்னு கேட்க அவனும் எனக்கு தெரியல நான் தூக்கத்துல கழட்டி போட்டிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் தூக்கத்துல தான் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டிருப்பான். இதுக்கப்புறமா டாங்மேன் அவளை பார்த்து ஒருவேளை நீ தான் என் சட்டையை கழட்டியான்னு கேட்க இவளும் கடுப்பாகிறா. இதுக்கப்புறமா அந்த ரூம்ல அந்த டெலிபோன் அடிக்க யாரா நீ யாரையாச்சும் கால் பண்ணி வர சொன்னியான்னு கேட்கிறா. அதை கேட்டு அவனும் இது என்ன ஹோட்டல்ல யாரையாச்சும் கால் பண்ணி வர சொல்லன்னு இவனும் கேட்க அதை கேட்டு அவளும் நீ எத்தனை ஹோட்டல்ல தங்கணும்னு முறைச்சிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த ரூமோட டோரை யாரோ தட்டிக்கிட்டு இருக்க. டாங்மேன் யாரையாச்சும் வர சொன்னியான்னு சொல்லிட்டு அந்த கதவை போய் திறக்கிறான். திறந்து பார்த்த இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதுல ஏரன் டாங்மேனை பார்க்கறதுக்காக வேகமா கார் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் யாராவோட அப்பா யாரா ஆங்கரிங் பண்றதை பார்க்கறதுக்காக அவரோட காரை எடுத்து வந்துகிட்டு இருக்காரு. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்த டாங்மேனோட ஃப்ரெண்டும் இவங்களை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா யாராவோட அப்பா அந்த ஷோ நடந்துட்டு இருந்த இடத்துக்கு வந்து யாராவது கால் பண்ண அவளும் கால் எடுக்கல. இதுக்கப்புறமா அந்த வாத்தியார் அந்த ஷோ நடத்திட்டு இருந்தவங்களை பார்த்து நீங்க உடைக்க சொல்ற போர்டு ரொம்பவே ஹார்டா இருக்கு, இதெல்லாம் எங்களோட பசங்களால உடைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஷோ நடத்திட்டு இருந்தவங்களும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு யாரோட அப்பா வராரு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க யாரோட அப்பா நான் தான், நான் அவளை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனோட வாத்தியாரும் நீங்க தான் அவளோட அப்பாவான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஏரன் இந்த டாங்மேன் எங்க போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு அவன் ரூம் எடுத்து தங்கி இந்த ஹோட்டல் இருக்கிற ஏரியாவிலேயே சுத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா யாரோட அப்பாவை அந்த வாத்தியார் பேசிக்கிட்டே அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அவரை பார்த்து உங்க பொண்ணுனா எனக்கு ரொம்பவே பயம், நான் இது வரைக்கும் யாரை பார்த்து இப்படி பயந்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா உங்க பொண்ணு கூட யாராலையும் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது, அவன் மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சானா அடங்காப்பிடாரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கும் காண்டாகுது. யார் பொண்ணை பார்த்துறா இப்படி சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வாத்தியாரை என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஹோட்டல் ரூமுக்குள்ள கூட்டு போறாரு. இவங்களை பார்த்து யாரோட ஹவுஸ் ஓனரும் ஒரு ஓரமா பதுங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்கள பார்த்து இந்த ஏரியாவோட போலீஸ் நம்பர் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட அந்த லேடியும் ஆமா நீ எதுக்காக அவங்கள பார்த்து இப்படி பதுங்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்த டாங்மேனோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவன் அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த ஷோ நடக்கிறவங்கள பார்த்து ஒரு ஜூஸை கொடுத்து டாங்மேனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த ஷோ நடத்துறவங்களும் அவன் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஆள் போல, அவன் இந்த மாதிரி ஷோ நடத்துற ஆள் மாதிரியே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் நான் டாங்மேனை வச்சு ஒரு பொருளை ஆட் ஷூட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த வாதியார் யாரோட அப்பாவை அவ தங்கி இருக்க ரூமோட வாசல் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. இதுக்கப்புறமா யாரோட அப்பாவும் அவளுக்கு கால் பண்ண அவளும் கால் எடுக்கல. இதுக்கப்புறமா அவரும் ஏன் இவ கால் எடுக்க மாட்டான்னு யோசிச்சுக்கிட்டு அந்த வாதியாரை பார்த்து ஆமா அந்த டாங்மேன் இங்க தானே தங்கி இருக்கதா சொன்னீங்க, அவன் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த வாதியார் இவன் ரூம் இங்க தான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எதிரில் திரும்ப அந்த வாதியாரோட ஒரு சிஷ்யன் கதவை திறந்து வெளியே வரான். அவனை பார்த்து அந்த வாதியாரும் டாங்மேன் எங்கடா, அவன் இன்னுமா தூங்கிட்டு இருக்கான்னு கேட்க அதை கேட்டு அவனும் டாங்மேனை பத்தி எனக்கு தெரியாது, அவன் உங்க கூட இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றான். அதை கேட்டு அந்த வாதியார் இவன் எங்க தான் போய் தொலைஞ்சான்னு யோசிச்சுட்டு இருக்க. யாரோட அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். அவரும் வேகமா யாரோட ரூமை தட்டிக்கிட்டு இருக்க. அந்த வாதியாரும் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், நம்ம ஏதோ தப்பான ஹோட்டலுக்கு வந்துட்டோம் போலன்னு அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. டாங்மேன் சட்டே இல்லாம அந்த ரூமோட கதவை திறந்து வரான். யாரோட அப்பாவை பார்த்து அவனும் ஷாக் ஆக யாரோட அப்பாவும் உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா யாராவோ அந்த ரூம்ல தான் இருப்பா. இதுக்கப்புறமா டாங்மேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்க யாரோட அப்பா ஒழுங்கு மரியாதையே கதவை சத்திட்டு உள்ள வான்னு சொல்ல டாங்மேனோட வாத்தியாரும் சார் கொஞ்சம் வெளிக்காயம் இல்லாம பார்த்து பண்ணி விடுங்க சார்னு சொல்லிட்டு டாங்மேனை பார்த்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கடான்னு சொல்ல அவனும் நீங்க போங்க நான் வரேன்னு சொல்றான். இதுக்கப்புறமா அந்த ரூமோட கதவை சாத்துறான். யாரோட அப்பாவும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு வரப்பா நின்னுட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஏரன் அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போறா. அங்க போயிட்டு உட்காந்துட்டு இருக்க. அந்த ஷோவை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தவங்களும் யாரா எங்க போனா, அவன் நேத்து ஷோவை ரொம்பவே நல்லா பண்ணா, இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தா அவன் நிச்சயமா பெரிய ஆள் ஆவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் ஓரமா உட்காந்து ஏரனும் கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனோட வாதியார் அவங்க ரூமுக்கு வெளியே நின்னுகிட்டு காதுல கதவை வச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு இருக்காரு.
அப்பா அந்த இடத்துக்கு யாரோட ஹவுஸ் ஓனரும் வந்து அந்த கதவு கிட்ட காதை வச்சு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. உள்ள பயங்கரமா சத்தம் கேட்டுட்டு இருக்க அந்த ஹவுஸ் ஓனரும் பேசாம போலீஸுக்கு கால் பண்ணிடலாமா, அவன் செத்துக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ரூமுக்குள்ள டாங்மேனோட முதுகு பழுத்து போற வரைக்கும் அடிச்சு உட்கார வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவனை பார்த்து என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு கூட ஒன்னா தாங்குவான்னு கேட்டுட்டு இருக்க டாங்மேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, எங்க 2 பேரையும் ஒன்னா ஒரு தீவில விட்டா கூட நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நான் அவளை அந்த தீவில வசிக்கிற ஒரு காட்டுவாசியாவோ இல்ல ஒரு குரங்காவோ தான் நினைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவளோட அப்பா இன்னும் காண்டா வராரு. என் பொண்ணை பார்த்தாடா குரங்குன்னு சொன்னு கடுப்பாக இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த வாத்தியார் அந்த ஹவுஸ் ஓனரை ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அவங்கள பார்த்து நீங்க எதுக்காக இவங்கள பார்க்க வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க அந்த ஹவுஸ் ஓனரும் ஆமா அவங்க 2 பேரும் எதுக்காக ஒன்னா தங்கினாங்கன்னு கேட்டுட்டு இருக்க அந்த வாத்தியாரும் அது அவங்களோட பர்சனல், அதை எதுக்காக நீங்க கேக்குறீங்கன்னு கேட்க அந்த ஹவுஸ் ஓனரும் முறைச்சுக்கிட்டே டேய் நான் உன்னை விட வயசுல பெரியவ, ஒழுங்கா நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த வாத்தியார் நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்க அவங்களும் இல்லன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கியோட அப்பா அம்மா நல்லா பன்னிக்கறியெல்லாம் சமைச்சு சியோல்கியும் ஜூமேனையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜூமேன் அவங்க 2 பேரையும் பார்த்து நான் நிச்சயமா உங்களை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டு போறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னோட அப்பா அம்மாவை பேச வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க சியோல்கியோட அம்மா அதுக்கு என்னப்பா அவசரம், அதை பொறுமையா பண்ணிக்கலாம், உங்க 2 பேருக்கு தான் இன்னும் வயசு இருக்கே, பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட சொந்தக்காரங்க யாரோ சியோல்கி வளர்ந்ததுக்கு அப்புறமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்ட ஜூமேனோட முகமும் வாடி போகுது. இதுக்கப்புறமா சியோல்கி தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அவளோட அம்மா அவகிட்ட வந்து ஒரு கிண்ணத்தை நீட்டுறாங்க. அப்ப சியோல்கி அவங்கள பார்த்து ஏமா நீ சொன்ன அந்த ஆளுக்கு என்னை விட வயசு அதிகம், கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும், அந்த ஆளுக்கிட்ட என்ன தள்ளி விட பாக்குறியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவளோட அம்மாவும் அதெல்லாம் விட்டு தள்ளு, இந்த கிண்ணத்தை ஓபன் பண்ணி பாருன்னு சொல்ல அதுல ஒரு பெரிய சைஸ் தங்கம் இருக்கும். அதை பார்த்த இவளும் எதுக்காக இதுன்னு கேட்க சியோல்கியோட அம்மா அது ஒண்ணும் இல்ல, எங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் உன்னோட கூட பிறந்தவங்களோட படிப்பு செலவுக்கே சரியா போயிடுச்சு, இது உன்னோட அப்பாவோட அம்மா கொடுத்தது, அதை உன்னோட கல்யாண செலவுக்காக எப்பயோ எடுத்து வச்சுட்டோம், இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சியோல்கியும் இது எனக்கு இப்ப தேவைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவளோட அம்மாவும் இங்க பாரு இந்த தங்கம் உங்ககிட்ட இருந்தா உனக்கு ஒரு நல்ல பேக்கப்பா இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த ஜூமேன் உன்னை ஏமாத்தினானா தயவு செஞ்சு அவனை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னோட சொந்த காலில் நிக்கிற வழியை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் சியோல்கியோட அப்பா ஜூமேன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அவளுக்கு முன்னாடி 3 பசங்க இருக்காங்க, நான் ரொம்ப நாளா பொன் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியா தான் அவ பிறந்தா, அதனாலதான் இந்த கடைக்கு அவளோட பேரை வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஜூமேன் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவளோட அப்பா அவனை பார்த்து இங்க பாரு என்னோட பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க, அவன் மட்டும் கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கையில அந்த கத்தியை வச்சு பன்னிக்கறிய பயங்கரமா வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஜூமேனும் கொஞ்சம் ஜர்க்காயிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் எராவும் அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கு எராவோட அப்பாவை கூப்பிட்டு வராங்க. அவரும் நீ ஆங்கரிங் பண்றத நான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லி போன் அந்த ஸ்டேஜ் நோக்கி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ டாங்மேன் அவரை பார்த்து இங்க பாருங்க நான் ஸ்டேஜ்ல நிறைய கட்டையெல்லாம் உடைப்பேன், அதை நீங்க எங்க அப்பா கிட்ட சொல்லவே கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா நீங்க என்ன அடிச்ச விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எராவோட அப்பாவும் நீ என்னடா என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு ஒரு 2 சேர் தள்ளி போய் உட்கார்றாரு. அவனும் அவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு ப்ளீஸ் அங்கிள் அதெல்லாம் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க அவனை பார்க்க எராவோட அப்பாவுக்கும் மூஞ்செல்லாம் மாறுது. அவரும் அவனை விட்டு தள்ளி போய் உட்காரவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா இந்த போட்டோலாம் எப்படி எடுக்கிறதுன்னு யாரா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க டாங்மேன் நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல போய் உட்கார அவரும் கடுப்பாய் நீ எதுக்காகடா என்னோட பொண்ணு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்த அந்த வாத்தியாரோட ஸ்டூடெண்ட் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர கிம்டாக்ஸோட அல்லக்கை வேகமா அவன் முன்னாடி ஓடி வந்து நிக்கிறான். அதுக்கப்புறமா அவனை தனியா கூப்பிட்டு போயிட்டு டாங்மேன் கூட ஃபைட் பண்ண அந்த வாத்தியாரோட இன்னொரு ஸ்டூடெண்ட் எங்க டீம்ல வந்து சேர்ந்துட்டா நீயே எங்களோட டீமுக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்டும் நானும் உங்க கூட வந்துட்டேன்னா டாங்மேன் தனியா ஆயிடுவான், அதான உங்களோட பிளான்னு கேட்டுட்டு இருக்க அந்த அல்லக்கையும் இங்க பாரு உனக்கும் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குல்ல, நீயே எப்பதான் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போறது நல்லா சம்பாதிக்கிறது, ஒரு நல்ல முடிவா யோசிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் யாராவது இருக்கிற இடத்துக்கு அந்த டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்டு வரான். அவன் டாங்மேன் கிட்ட வந்து பேச டாங்மேன் நீங்க என்னடா பண்றன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் எராவை பார்த்து நீ யாராதானு சொல்லி கேட்டுட்டு இருக்க எராவும் பயங்கரமா காண்டாயி அவனை பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அவனும் கேமராவெல்லாம் எடுத்து ஸ்டேஜ பாக்குற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்பெல்லாம் போட்டோ எடுக்கிறான்றத பார்த்துக்கிட்டு எராவோட அப்பாவும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அவன் எராவை பார்த்து நான் டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்கறேன், நான் நிறைய ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு ஆங்கரிங் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நான் வேணா உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவான்னு கேட்டுட்டு இருக்க யாராவும் கடுப்புல எனக்கு உன்னோட ரெக்கமெண்டேஷன்லாம் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா டாங்மேனும் யாராவும் தனியா போய் உட்காடுறாங்க. அப்ப யாரா அவனை பார்த்து நீ எதுக்காக இவனெல்லாம் வர சொன்னு கேட்டுட்டு இருக்க டாங்மேனும் ஏமா எனக்கு எதுவும் தெரியாதுமா நான் அவனெல்லாம் வர சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவனாதான் வந்தான், எனக்கு டேட்டிங்லாம் செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்க யாரா கடுப்பாய் நீ என்ன அந்த டேட்டிங்லாம் போனியான்னு சொல்லி கேட்க இவனும் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு யாராவும் அப்படின்னா நீ அவன் சொன்ன டேட்டுக்கெல்லாம் போயிருக்க கொஞ்சமாச்சு பிடிவாதமா இரண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க
இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கியும் ஜூமேனும் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க போனா அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் போல. அவனும் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறமா நான் லவ் பண்ண பொண்ணை உடனே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஸும் சியோல்கியை பார்த்து நீங்க 2 பேரும் இன்னும் ரகசியமா தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, அதை கேட்ட சியோல்கியும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களோட விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, ஜூமேனுக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னா உடனே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சிட்டு ரோட்ல ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப சியோல்கி அந்த பையனை பாத்தியா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப என்னடானா இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன், அவளதான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து நிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஜூமேனும் ஒரு மாதிரி வெறுப்பா அதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ சியோல்கி நீ எதுக்காக எவ்வளவு சோகமா இருக்க, ஒருவேளை ஈஜினோட ஆன்ட்டி உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலன்ற வருத்தத்துல இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்க. ஜூமேன் ஏன் அவங்க தான் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணுமா, என்னோட உழைப்பை வச்சு நான் முன்னேறவே கூடாதா, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சியோல்கியும் இங்க பாரு, ப்ரமோஷன் கிடைக்கலன்னா வருத்தப்படாத, இப்பயுமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கோம், ஜாலியா கூட இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கேன், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேன் ஏன் சந்தோஷம்னாலே இவ்வளவுதான் இருக்கணுமா, பெருசா எதையுமே ஆசைப்படக்கூடாதா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சாதானே பெரிய வீடு பெரிய கார்லாம் வாங்கி நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியும், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எப்ப கல்யாணம் பண்ணி எப்ப குழந்தை பெத்துக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா சியோல்கியும் ஏன் நீ இப்ப சந்தோஷமா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. ஜூமேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுறதை விட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு, மனுஷங்க எப்பயுமே ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா சியோல்கியும் இப்பெல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இதோட இந்த சீன் இங்க கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல எராவும் டாங்மேனும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ எரா நேத்து போட்ட ட்ரெஸ்ஸே தான் இப்பயும் போட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இன்னைக்குன்னு பார்த்துதான் எனக்கு இவ்வளவு பெரிய பிம்பிள் வரணுமான்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்க. இதுக்கப்புறமா டாங்மேனை பார்த்து ஆமா நீ ரூம்ல சொன்னது உண்மையா, என்னை பார்த்தா ஒரு காட்டுவாசி மாதிரியோ அப்படி இல்லாட்டி ஒரு குரங்கு மாதிரியாவோ இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நீ என்ன இவ்வளவு நாளும் இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்க. டாக்மேன் அவ கிட்ட போய் இங்க பாரு, நேத்து நைட்டு நம்ம அடிச்ச சரக்கு தான் நம்ம 2 பேரையும் காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவ தோல் மேல கைய போட்டு நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம் நீ ஆசைப்படுறியான்னு கேட்க, அதை கேட்ட அவளும் நம்ம 2 பேரும் ஒன்னும் அவ்வளவு நெருங்கி பழகலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட டாக்மேன் சிரிச்சுக்கிட்டு அவளோட வாயை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு கண்டதையும் போட்டு யோசிச்சுக்காம இப்ப போய் பிராக்டிஸ் பண்ற வழியை பாருன்னு சொல்றான். இதுக்கு அடுத்த சீன்ல எராவும் பிராக்டிஸ் பண்றதுக்காக அந்த ஸ்டேஜுக்கு வர அவளோட அப்பா அவளை வளைச்சு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அவ ஸ்டேஜ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து அந்த ஷோ நடத்திட்டு இருந்தவங்க அவங்களுக்குள்ளேயே நீங்க அந்த விஷயத்த அவகிட்ட சொல்லலையான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டேஜ் மேல ஏறன்னு ஏறி வரா. அவளை பார்த்த எராவும் நீங்க என்ன பண்றான்னு கேட்க, ஏரன் நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த ஷோ நடத்திட்டு இருந்தவங்க ஏரனை பார்த்து சீக்கிரமா பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை பார்த்த ஏராவும் அந்த ஸ்டேஜை விட்டு கடுப்பாய் கீழே இறங்கி வந்துடுறா. இதுக்கப்புறமா எராவோட அப்பாவும் ஏரன் கிட்ட சண்டை போட போக எராவும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவரோட காரு கிட்ட இழுத்துட்டு போறா. அதுக்கப்புறமா தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நீங்க என்ன இந்த நிலைமையில பாக்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எராவோட அப்பாவும் அவகிட்ட 2 பேக் நீட்டி இது உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, டாங் வேணும் அதை என்கிட்ட கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்றான். இதுக்கப்புறமா அவளோட பாக்கெட்ல கொஞ்சம் பணத்தையும் எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்து அவ நீங்க எதுக்காக எனக்கு பணம் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எராவோட அப்பா இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ரொம்பவே திறமைசாலி, உன்னை பேச வைக்கிற அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் காருக்குள்ள ஏறி உட்கார, யாரா இங்க பாருங்க நான் அடுத்த தடவை பெரிய ஷோல தான் ஆங்கரிங் பண்ணுவேன், அப்போ உங்களை கண்டிப்பா கூப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளோட அப்பாவை இங்க பாரு, நீ நார்த் கொரியாவுக்கே போனாலும் நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதுக்கப்புறமா எராவும் அழுதுகிட்டே இருக்க டாங்மேன் அவளோட பக்கத்துல வரான். எரா அவனோட கையில இருக்க துணியை வச்சு அவளோட கண்ணை தொடச்சிட்டு இங்க பாரு நான் அழுகிறத நீ பார்க்க நான் விரும்பல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, நானும் ஊருக்கு கிளம்பி போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் நீ தனியாவா போற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானும் உன் கூடயே வரேன், நம்ம 2 பேரும் ஒன்னா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா அதெல்லாம் வேண்டாம் நான் தனியாவே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேனும் சியோல்கியும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஈஜின் இங்க பாருங்க நீங்க எல்லாமே எனக்கு செத்தெல்லாம் போல இருக்குன்ற மாதிரி ஜூமேனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. ஜூமேனும் அவளோட மெசேஜ் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நான் இதுக்கப்புறமா இந்த ரோட்லயே தான் தங்க போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ண இவனுக்கும் மனசு கேட்காது. உடனே சியோல்கி கிட்ட நான் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்ப்பான். அப்போ சியோல்கி நம்ம 2 பேரும் ஒன்னா வெளியே சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாமான்னு கேட்க, இவனும் இல்ல அடுத்த தடவை வேணா ஒன்னா போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அவனோட குழந்தை போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா டாங்மேனை பார்த்து எனக்கு உன் கூட சண்டை போடணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனும் அதான் நம்ம 2 பேரும் ஏற்கனவே ஸ்பேரிங்லாம் பண்ணிட்டு இருக்கமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பக்கமா வந்து அவனோட வாத்தியார் கிட்ட, வாத்தியார் இந்த ஷோ நடத்துறவங்க நம்மள மாடுன்னு நினைச்சாங்களா இல்ல மனுஷன் நினைச்சாங்களா, இவ்வளவு பெரிய கட்டையெல்லாம் கொடுத்து உடைக்க சொல்றாங்க, நம்மளால உடைக்கவும் இல்ல, அது மட்டும் இல்லாம காலைல இருந்து சாப்பிடாம நமக்கு உடம்புல தெம்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஏரன் தூரமா அவனை பார்த்துட்டு அங்க இருந்து நடந்து போறா. அதை பார்த்துட்டு டாங்மேனும் இந்த ஷோல தான் இவ்வளவு பிரச்சனை, எங்க ஆர்கனைசேஷனே ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கி சோஷியல் மீடியால அந்த ஈஜினோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு அப்புறமா அந்த ஈஜின் ரோட்ல உட்காந்து குடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்க ஜூமேன் அவளோட பக்கத்துல போய் உட்காரான். அவளோட ஸ்கர்ட் கிழிஞ்சிருக்கத பார்த்து இதை கூடவா நீ கவனிக்கலன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கர்ட்டுக்கு பின்ன போட்டு வர்றான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து இங்க பாரு, நீ எதுக்காக வேலைக்கு வர மாட்ற, நான்லாம் உனக்கு ஒரு ஆளே இல்ல, நீ எதுக்காக என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன்னு கேட்க ஈஜின் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நான் உங்களை கண்மூடித்தனமா லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவ பேசுறதெல்லாம் அப்படியே சியோல்கி பேசுற மாதிரியே இருக்கும். ஜூமேனுக்கும் அவளை பார்க்க பார்க்க சியோல்கியோட ஞாபகமா வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அவ அழுதுகிட்டு இருக்கத பார்த்து அவளோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இதையெல்லாம் அவனை தேடிட்டு இருந்த சியோல்கி அந்த பக்கமா வரும்போது பாத்துறா. இதுக்கப்புறமா யாரா பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தவன் யாரா கிட்ட வரான். அவன் அவளை பார்த்து இங்க பாரு, நீ ஊருக்கு தானே போற, நானும் அந்த பக்கமா தான் போறேன், உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஏரன் அந்த ஷோ நடத்திட்டு இருந்தவங்களை பார்த்து நீங்க இன்னுமா ஸ்கிரிப்ட் கூட ரெடி பண்ணாம இருக்கீங்க, ஸ்கிரிப்டே இல்லாம எப்படி பேசுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஷோ நடத்திட்டு இருந்தவங்களும் அவ கண்டிப்பா பேசுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த யாரா இங்க இருந்து கிளம்பி போயிட்டாலான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தவன் யாராவை அவனோட காருக்குள்ள ஏத்திட்டு அவளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறமா யாரா அவளோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருப்பாள். அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்க. யாராவும் ஆமா நான் அவளோட கல்யாணத்துக்கு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் டாங்மேன் தான் உன்னை பத்தி சில விஷயங்கள்லாம் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாராவும் டாங்மேன் கண்டிப்பா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான், நீ என்ன சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க. அதை கேட்ட அவனும் அப்பெல்லாம் இல்ல, உன்னோட யூசர் ஐடி கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சந்தேகப்பட்ட யாரா அவனோட கார்ல மேப்பை செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா கரெக்டா யாரா தங்கி இருக்க வீட்டோட அட்ரஸ் அவன் டைப் பண்ணி வச்சிருப்பான். அதை பார்த்த யாராவும் அவனை பார்த்து இங்க பாரு, நீ என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்க, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்கி போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறமா நான் முன்ன மாதிரி யாரையும் தொல்லை பண்றதில்ல, என்ன நம்புன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமன் ஈஜினை சமாதானப்படுத்தி ஒரு கார்ல ஏத்தி அமுச்சு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த சியோல்கியும் வேகமா ஈஜின் போன காரை நிறுத்தி அவளை காரை விட்டு வெளியே வர வைக்கிறா. அதுக்கப்புறமா அவளை பார்த்து உனக்கு என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா, நீ ஜூமன் பின்னாடி சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஆளை ஜூமன் லவ் பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஈஜினும் உனக்கு தான் என்ன பார்த்தா கிண்டலா இருந்திருக்கு, ஜூமன் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போயிடுவாரு, அவரே உன்னை விட்டு விலகும் போது நான் எதுக்காக விலகி நிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஜூமன் வீட்டுக்கு போயிட்டு சியோல்கிக்கு மெசேஜ் பண்ணி நீ எங்க இருக்கேன்னு கேக்குறான். இன்னொரு பக்கம் சியோல்கி அவளோட வீட்டு வாசல் முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்கா. நீ எதுக்காக அவகிட்ட சேஃப்டி பின் எல்லாம் கொடுத்த, அது என்னோடதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. ஒரு பிளாஷ்பேக் ஓடுது. அதுல சியோல்கியும் ஜூமேனும் ஒன்னா ஒரு வேலையில சேர்ந்திருப்பாங்க. அந்த வேலையில ஜூமேன் தான் அவளை சேர்த்து விட்டுருப்பான் போல. சியோல்கி கவுண்டர்ல பில்லு போட்டுட்டு இருக்க வேலையை பார்த்துட்டு இருப்பா. அப்பா அவளோட சட்டப்பட்டன ஒழுங்காவே போட்டிருக்க மாட்டா. அதுக்கப்புறமா பில்லு போட தெரியாம வந்த கஸ்டமர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கும் போது அந்த கஸ்டமர்ல ஒருத்தன் இவளே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜூமேன் அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட கரெக்டான பில் அமௌண்ட்டை சொல்லி பில் போட்டு கொடுத்து அமுச்சு வச்சிடறான். அதுக்கப்புறமா சியோல்கியை தனியா கூப்பிட்டு நீ ஏன் இப்படி வேலையில சொதப்பிட்டு இருக்க, டாங்மேனோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் நான் உன்னை இங்க வேலைக்கு சேர்த்து விட்டேன், ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் பில் போடும்போது சொதப்பிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அவளும் எனக்கு இந்த வேலை சுத்தமா செட் ஆகல, நான் பேசாம கிளீனிங் வேலைக்கு போகவான்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட அவன் அது இதை விட கஷ்டமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சியோல்கி எனக்கு இதை விட அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவன் ஒரு சேஃப்டி பின்னை கொடுத்து தயவு செஞ்சு அடுத்த தடவை சட்ட பட்டன்லாம் ஒழுங்கா போட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த சியோல்கியும் நான் உனக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுக்குறேன், பேசாம நான் இந்த வேலையை விட்டு போயிடுவான்னு கேட்க இவன் நீ எங்க போனாலும் இப்படிதான் இருக்க போற, பேசாம என்னோட கண் பார்வையில இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கியும் ஜூமேனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியா சாக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் சியோல்கி கிட்ட கல்ல போற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்த எல்லாருமே சியோல்கிக்கு பயங்கரமா சரக்கு ஊத்தி கொடுக்க அவளும் போதையாகிறா. இதுக்கு மேல என்னால குடிக்க முடியாதுன்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேன் பேசாம நான் வேணா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட கிளாஸ் எடுக்க போவான். அப்போ அவகிட்ட கடலை போட்டுட்டு இருந்தவன் படக்குன்னு அந்த கிளாஸ் எடுத்து குடிச்சிருவான். இதுக்கப்புறமா சியோல்கியும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அந்த கடலை போட்டுட்டு இருந்த பையனும் அவ பின்னாடியே போறான். இதுக்கப்புறமா அவனும் சியோல்கி முன்னாடி போய் நின்னு எனக்கு உன் ஞாபகமாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண சியோல்கியும் டே நான் உன்னை விட வயசுல பெரியவடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் அதெல்லாம் கேட்காம போதையில அவளை கட்டி பிடிக்கவே வரான். அப்ப அந்த வழியா வந்த ஜூமேன் கடுப்பாயி அவன் கையில இருந்த பாட்டில் அவன் மேல தூக்கி அடிச்சு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்டு கிட்டே இப்படி தப்பா நடந்துப்பேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா அந்த பையனும் ஜூமேனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஜூமேனும் மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்க. சியோல்கி நீ எதுக்காக உன்னால சண்டை போட முடியாத சின்ன பையன் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு இப்படி அடி வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. ஜூமேன் எல்லாம் உன்னாலதான், நீ எதுக்காக இப்படி எல்லாரும் நோட் பண்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர, அது மட்டும் இல்லாம இவ்வளவு கியூட்டாலாம் பேசிட்டு இருக்காது, அது பசங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நீ என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியான்னு கேட்டுட்டு இருக்க. சியோல்கி எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நான் ரொம்ப நாளா உங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. இதுக்கப்புறமா சியோல்கி பெட்ல படுத்துட்டு இருந்த ஜூமேன் பக்கத்துல வந்து படுத்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறான்.
புடிச்சுக்கிறா. இதுக்கு அடுத்த சீன்ல டாக்மேன் ஏரனை ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன்னு கேட்க, ஏரன் நீ எதுக்காக எரா பின்னாடியே சுத்திட்டு இருக்க, ரொம்ப வருஷமா அவளை உனக்கு தெரியும், நீ இன்னும் ஏன் அவளை டேட் பண்ணலான்னு கேட்டுட்டு இருக்க, டாக்மேனும் எங்க ரெண்டு பேரையும் பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஏரன் டாக்மேனை பார்த்து இங்க பாரு, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இதுக்கு முன்னாடி சொல்லவேல நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு, இப்பயும் நீ என்ன லவ் பண்றியான்னு கேட்க, டாக்மேன் நீ என்னை விட்டுட்டு போனப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அதுல இருந்து என்னால வெளியவே வர முடியாதுன்னு தோணுச்சு, ஆனா இப்ப என் மனசுல யாராவது தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்கிருந்து எந்திரிச்சு போலான்னு ட்ரை பண்ணும்போது ஏரன் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு இங்க பாரு, நான் உன் பின்னாடி வர பைத்தியக்காரின்னு தானே என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஒன்னும் யாராவ சும்மாலாம் தொந்தரவு பண்ணல, நான் அவளால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமா போயிட்டு இருந்த யாரா இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி பேசுறத பாக்குறா. இவ பாக்குறத ஏரனும் பாத்துறா. உடனே டாக்மேனை பார்த்து எனக்கு உன்னை யாரா கிட்ட விட்டு கொடுக்க மனசே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண போக, அதை பார்த்த யாராவும் கடுப்பா எங்க வந்து திரும்பி நடந்து போயிடுறா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அவ எப்பயுமே இவ எதைதான் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. அதுல ஹோட்டல், தியேட்டர், ரோடுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து இவளுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்க டாக்மேன் ஏரன் கிஸ் பண்றத தடுத்துட்டு நீ எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கப்புறமா ஏரனும் இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர முடியாதுன்னு சொல்ல இவனும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க யாராவ பாத்துறான். உடனே வேகமா அவகிட்ட ஓடி வரான். அதுக்கப்புறமா அவளை கிஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் இனிமே டேட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட யாராவும் ஒத்துக்கிறா. இதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேருக்கு எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்றான். நான் உன்னை இன்னொரு தடவை கிஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு அவளை கிஸ் பண்றான். இதுக்கு அடுத்து ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதுல யாராவோட ஹவுஸ் ஓனர் ஒரு பீச்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பீச்ல டாக்மேனோட வாத்தியார் ஒரு பட்டாசை பத்த வைக்கிறாரு. அந்த பட்டாசு புஷ்ன்னு அணைஞ்சிருது. அதுக்கப்புறமா இந்த பட்டாசும் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்க அந்த ஹவுஸ் ஓனர் அவரை பார்த்து அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றாங்க. இவரும் பம்மிக்கிட்டே பக்கத்துல வந்து உட்கார அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து அவங்க பேரை சொல்லி அவங்க தானே நீங்கன்னு சொல்லி கேட்க இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீங்க எவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருப்பீங்கன்னு கேட்க அந்த ஹவுஸ் ஓனர் இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.